Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தோம். நீங்க போய் கோபால்ஜியை சந்திச்சுட்டு வரீங்க, குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வரீங்க. எந்த பொறுப்பிலையும் இல்லாத ஒரு குருமூர்த்தி தமிழக அரசியலில் காய் நகர்த்துகிறார் என்றால் நீங்க எப்படி பார்க்கணும்? சீமான் அண்ணனே பல பெரியாரிய மார்க்சி அம்பேத்கரிய மேதைகளில் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பேசினாலும் நான் நிறத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால் நான் தீக்கா அப்படிலாம் அவரே பேசியிருக்கார். மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய உள்ளடக்கிய தமிழ் தேசம் தான் வெல்லுமே ஒழிய இதில் 3ல் எது ஒன்றாலும் நீங்க சந்தேகப்படணும். இதை நம்ம சொல்ல அண்ணன் தன்னை மிதமிஞ்சிய தன்னை எப்படி சுப்பீரியாரிட்டி போல ஒரு ஆளுமை போல காட்டிக்கொள்வது எங்களுக்கு தெரிந்தால் கூட, காட்டிக்கொள்வது போல அவள் நடித்தால் கூட இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம். காரணம் என்னால் தமிழன், தமிழ்நாடு எப்படியாவது தமிழ் தேசிய கொள்கையில் வென்றுவிட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக சகித்து கொண்டோம். அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு நாசமா போச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அதை போல வேல்முருகனும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் 100 விழுக்காடு பண்ண மாட்டார். காரணம் என்ன? முதலில் என்னன்னா, அவருக்கு சுயநலம் கிடையாது. அவர் ஆல்ரெடி பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தார். ஏன்னா அவர் குடும்பம் அண்ணன் தம்பிகளாக அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார். கட்சியே 15 ஆண்டு காலம் தன் சொந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஈழத்து விஷயத்திற்கு சீமான் எல்லாம் இங்கே இருக்க தம்பிகள் கூட அதை பார்க்கும்போது கோபப்படுறாங்க. இல்லை சீமானெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துக்க முடியாது, ஈழ விஷயத்தை தமிழரிடம் கொண்டு போய் சேர்த்துக்க முடியாது. சீமான் தயவு செய்து இல்லாத பேசாத இருந்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ், பிஜேபி உட்பட பிரபாகரனை கொண்டாடி இருப்பான், தமிழ் தேசிய விடுதலையை ஆதரித்திருப்பான். அதற்கான காரணங்களை அத்தனை கட்சிகளையும் பேசியிருப்பான். ஒட்டுமொத்தமான அரசியல் பிழைப்பு சந்தர்ப்பவாதி. இன்னும் சொல்ல போனால் சீமான் ஒரு காலும் போராளியாக இருக்க முடியாது, அரசியல் புரோக்கராகத்தான் இருக்க முடியும். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அவங்களுடைய பயணங்களை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தாவேக்கானு விஜயுடைய கட்சி, அந்த கொள்கை தலைவர்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் ஒரு பக்கம் திராவிடமும் வேணும், எனக்கு தேசியம் வேணும், தமிழ் தேசியமும் வேணுங்கிற அடிப்படையில் அவர் ஒரு பக்கம் பயணிச்சுட்டு இருக்காரு. இதையெல்லாம் கடந்து நாம் தமிழர் சீமான் ஒரு பாதையில் பயணிக்கிறாரு. இந்த 3 கோணங்களையும் தவிர்த்து வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசியத்திற்கான அடிப்படை வகுக்குதாங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஏன்னா உங்களை போன்றவர்கள் நாம் தமிழர்னு வந்ததுக்கு அப்புறம் உங்க மேலேயே நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. இப்போ வாழ்வுரிமை கட்சி தமிழ் தேசியத்திற்கான ஒரு அடிப்படையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? அன்னைக்கு தமிழ் தேசியம் ஏன் அப்படின்னா, மார்க்சியர்கள் 1952, 57 திராவிட முன்னேற்ற கழகங்கள் சட்டசபையில் இல்லாத போது அன்றைக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும், ஏன் பாராளுமன்றத்திலே கூட பூபேஷ் குப்தா பேசியிருக்கிறார். இங்கு ஐயா ராமமூர்த்தி அவர்களும் ஜீவானந்தம் அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களெல்லாம் இவரெல்லாம் சட்டசபையில் இல்லாத போதே அவர்கள் தமிழை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் காரணமாக, ஏன்னா நீங்கள் 1938 இங்கே காங்கிரஸ் அரசு இருக்கிற போது தான் இந்தியை திணிக்கிற போது தமிழ்நாடு தமிழருக்கே என்று இதை தமிழ் தேசியர்கள் முன்னெடுத்தால் கூட அன்றைக்கு வெகுஜனமயமாக்கியது ஐயா பெரியார் அவர்கள். அன்றைக்கு தமிழர் பெரும்படை என்று திருச்சியிலிருந்து ஐயா நீலாம்பிகையினுடைய தலைமையில் பெண்கள் படையே தமிழ்நாடு தமிழருக்கு என்று அந்த மொழிப்போரை முன்னெடுத்தது. அதற்கு பிறகு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலேயே எந்த ஆட்சி மொழியாக வைக்க வேண்டும் என்ற பிரச்சனை வருகிற போது ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய ஒரு வாக்கெடுப்பின் மூலமாக இந்தி தான் ஆட்சி மொழி, மத்திய அரசு மொழி இருந்தாலும் அலுவல் மொழி அப்படிங்கிற ஒரு இதை 15 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே, அதாவது இந்தி பேசாத மாநிலங்களும் ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற போது 15 ஆண்டுகளே அது மாறுங்கும் போது 1965 மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில். அன்றைக்கும் காங்கிரஸ் அரசு தான் எண்ணற்ற மொழிப்போர் தியாகிகள் உயிரை கொடுத்து இதை மீட்டெடுத்தாங்க. அதிலிருந்து தமிழர்கள் அப்படின்னா திராவிட இயக்கங்கள் தான் இந்த மொழி. ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ நம்ம எதுக்காக சொன்னால், ஊர்லேயே பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிற போது நாங்கள்லாம் சிவப்பு சட்டை போட்டுட்டு பள்ளிக்கூடத்து போனால் அங்கே கருப்பு சட்டை போட்டுட்டு ஒரு தமிழ் பேராசிரியர் கோவிந்தன் இருப்பார். அவர் தமிழர்கள்னு பேசுவார், திராவிடர்கள்னு பேசுவார். நமக்கு என்னதான் அது பேசினாலும் என்னடா கம்யூனிஸ்ட் அவர் கொஞ்சம் மட்டம் தட்டுறாருங்கிற உணர்வு, அதெல்லாம் சித்தாந்த பிரச்சனை. அதுக்கு பிறகு ஈழத்தில் தொடர்ச்சியாக 1948 ஈழம் சுதந்திரம் அடைந்த பிறகு அங்கிருக்க வெள்ளைக்காரர்கள் இங்கிருப்பது போலயே
எப்படி இங்கிலீஷ்காரன் போய் இந்திக்காரனிடம் தமிழருடைய இறையாண்மையை விடுதலையை இந்த கொள்ளைக்கார இந்திக்காரனை விட்டு விட்டு போயிட்டானோ அதுபோல் சிங்களவரிடம் விட்டு விட்டு போயிடும். அங்கு 7000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடும் ஈழமும் இலங்கையும் இணைந்தே இருந்தது. கடல்கோளுக்கு பிறகு அந்த நிலங்கள் பிரிந்து விட்டன. அது தமிழர்களுடைய தொன்மையான நாடு. அது இங்கிருந்து ஒரிசாவிலிருந்து போன விஜய் என்கிற ஒரு சொல்லப்போனால் மகாவாசம் சொல்லுது, மற்ற திருடன்னே சொல்லுது, நாடு கடத்தப்பட்ட ஒருவன் அங்கே போகிறான். இங்கே எப்படி இந்த இந்தியாவுக்கு இந்திய மாநில இதுக்கு ஆரியர்கள் வந்தார்களோ அதுபோல அந்த ஆரிய விஜயன் அங்கு போனான். இப்படியே இங்கே எப்படி எங்களை சிறுக சிறுக ஆரிய பார்ப்பன வைதிக மதங்கள் எங்களை கொன்றொழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்று 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதியில் கொண்டு வந்து தள்ளி இருக்கிறதோ அதுபோல அங்கு இருக்கிற ஆரிய சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழர்களை இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 2009 இனத்தையே அழித்து விட்டது. அந்த நேரத்திலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான், அது பெரியாரிஸ்டுகள் தான் இந்த விஷயத்தை போராட்டத்தை தமிழக மக்கள் முழுக்க கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்படி நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது 83 நடந்த கலவரம், அப்ப நடந்த இந்தி திணிப்புக்கு எழுதி செந்தமிழ் இருக்க செந்தேல் இந்தியதற்கு இந்தி ஒலிகள்லாம் நம்ம போகும்போது தமிழின் மீது ஒரு பற்று இவர்கள் அந்த பெரியாரிஸ்டுகள் தீக்கா எங்கள் ஊரில் கோட்டைக்கரையில் பெதநாயகத்தில் கோட்டைக்கரை மைதானம்னு ஒன்று இருக்கும். அதில் இவங்க தான் என்ன பண்ணாங்க, பாவடியில் ஒரு ஸ்டேஜ் அடித்து அன்றைக்கு விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை ஃபோட்டோ, இன்றைக்கு மாதிரிலாம் டிஜிட்டல் கிடையாது, போட்டு அந்த முகத்தெல்லாம் கருப்பாக அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இங்கே இருக்க உளவுத்துறை அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது, இல்லை இலங்கை உளவுத்துறையே இங்கே அவளை பிடிச்சிடக்கூடாது. நம்ம சுற்றிலும் பார்த்துட்டு வரும்போது நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு தலைமை ஏற்றுக்கொண்டு எதிர்க்கு எதிர் சண்டை செய்கிறார்கள். காரணம், அன்றைக்கு அதுக்கு முன்னாடி பர்மாவில் அடித்து துரத்தனா, பாம்பேவில் அடித்து துரத்தனா, எங்கேயுமே தமிழர்களால் திருப்பி அடிக்க முடியல. திருப்பி அடித்த ஒரு இடம் அது ஈழத்தில் தலைவர். அதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது என்ன புரியும், சண்டை செய்கிறவங்க தான் பிடிக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பெரிய பிரமாதமான நடிகர் இங்கேயே நீங்கள் தமிழ்நாட்டிலே எடுத்துங்களேன், சிவாஜி மாதிரி ஒரு நடிகரே கிடையாது. ஆனால் எம்ஜிஆரை தான் பிடிக்கும். கமல் மாதிரி ஒரு நடிகர் கிடையாது, ரஜினி தான் பிடிக்கும். ஏன்னா ஆக்ஷன் ஹீரோக்களை, அதாவது சண்டை காட்சி நல்லா செய்கிறவங்கள தப்பை தட்டி கேட்குறவங்களாம் பிடிக்கும். அப்படி நம்ம பிரபாகரன் தலைவர் மீது ஈர்க்கப்பட்ட போது அன்றைக்கும் இந்த பெரியாரிஸ்டுகள் தான் இந்த விடுதலை போராட்டத்தை வெளிக்கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலும் பல நாங்கள்லாம் இங்கே போகும்போது அறிவுமிதன் மூலமாக சீமான் அண்ணனே பல பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய மேதைகளில் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பேசினாலும் நான் நிறத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால் நான் தீக்கா அப்படிலாம் அவரே பேசியிருக்காரு. பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார். தமிழீழ விடுதலைக்கு இன்னும் உரத்து குரல் கொடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அண்ணன் அவர்கள் வெளியே வந்த போது அண்ணன் சீமான் அவர்களே 2011 எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் வேல்முருகன் அண்ணனை நீங்கள் நாம் தமிழருக்கு வந்து விடுங்கள், நீங்கள் எந்த பொறுப்பை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், தலைமையேற்று நடத்துங்கள் என்று சொன்னார். அவரும் அதை பதிவு செய்திருக்கார், இல்லை என்று மறுக்க முடியாது. அப்படி இன்றைக்கு நாங்கள் தான் தமிழ் தேசியத்துக்கு காப்பாளர்கள், நாங்கள் தான் காப்புரிமை வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற இவர்கள் அன்று ஏன் வேல்முருகன் அண்ணனை அழைத்திருக்க வேண்டும்? ஆனால் அண்ணன் சீமானுக்கு தெரியும், நம்மை விட கொள்கை பிடிப்புள்ள, ஒழுக்கமுள்ள, பண்புள்ள, வீரமான ஒரு ஆள் வேல்முருகன் என்று அண்ணன் சீமானுக்கு தெரியும். ஏன்னா அன்னைக்கு இவர் பெரியாரிய மார்க்சிய மேடைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது வேல்முருகன் அண்ணன் அமைத்து கொடுத்த பல்வேறு மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார், பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். கட்சி ஆரம்பித்து பிறகு கூட பல்வேறு ஈழத்தமிழர்கள் உதவி கேட்டு வருகிற போது, ரத்தமே இவர் அனுப்பிடுறேன், ஏதாவது பண்ணிவிடுங்க, அரசியல் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இவர் அண்ணன் 2014-15 எல்லாம் பெரியாரிஸ்டுகள் தான் துணை கொண்டு இந்த கட்சி ஆரம்ப காலத்திலிருந்து வளர்த்து திராவிட பிணைப்புங்கிறது தொடர்ந்து தான் வந்து. ஆமா, ஏன்னா நீங்க தமிழ் மண்ணில் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிய உள்ளடக்கிய தமிழ் தேசம் தான் வெல்லுமே ஒழிய இதுல 3ல எது ஒன்னாலும் நீங்க சந்தேகப்படணும். இதை நம்ம சொல்ல, இந்த மண்ணில் உண்மையிலேயே மிகப்பெரிய போராளியா இருந்த பழனி பாபா அவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் இருவரையும் யார் ஒருவரை கைவிட்டாலும் அவனை நீ சந்தேகப்படும் சொல்றீங்க. ஏன்னா அவர் உண்மையிலே நான் என்ன இந்த மண்ணில் சமரசம் இல்லாத போராடிய போராளி. எம்ஜிஆர் கூட நெருக்கமா இருப்பார், எம்ஜிஆரை விமர்சிப்பார், இந்திரா காந்தியை நெருக்கமா இருப்பார், இந்திரா காந்தியை விமர்சிப்பார். ராஜீவ் காந்தியினுடைய கொலையை இவர்கள் யாரும் தான் அவர்களுடைய குண்டு வெடிப்பில்லை, அவர் பாயில் வைத்திருந்த அந்த கையெடி உண்டு அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பாகவே அம்மா என்று அழைத்ததால் தமிழன், மொழியால்
இனத்தால் நான் தமிழன், அதற்கு பிறகுதான் நான் மதத்தால் இஸ்லாமியன், இஸ்லாமியன் என்பது ஒரு மார்க்கம், நாம் தமிழர்களோடு நிற்க வேண்டும் என்று சொன்ன ஒரு பெரிய போராளி. இதை நீயும் பேசுறீங்க. இன்னைக்கு நீங்க பெரியாரை விட்டுவிட்டு அதற்கு முன்பு எவ்வளவோ நிர்வாக சிக்கல்கள் கட்சியில் இருந்திருக்கிறது. நாங்கள் கூட இருந்தோம் பல்வேறு பேர். அதெல்லாம் நிர்வாக சிக்கல். அது ஒரு சரியான ஆட்கள் ஒருத்தர் வந்துட்டா அந்த நிர்வாகத்தை சரி பண்ண முடியும். ஆனா பாலிசி டிசிஷன், கொள்கை முடிவு வேற ஒன்றாக இருக்க பொழுது நாங்கள் வெளியே வர வேண்டியது. அது கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தோம். நீங்க போய் கோபால்ஜியை சந்திச்சுட்டு வரீங்க, குருமூர்த்தியை சந்திச்சுட்டு வரீங்க. எந்த பொறுப்பிலையும் இல்லாத ஒரு குருமூர்த்தி தமிழக அரசியலில் காய் நகர்த்துகிறார் என்றால் நீங்க எப்படி பார்க்கணும்? போய் ரஜினியை பார்த்துட்டு அதுக்கு முன்னே என்ன பண்ற, ரஜினி அரசியலுக்கே வரக்கூடாது. நீங்க நான் அப்புறம் சொல்ல வரட்டுன்னு, ஏறு வேண்டுமானாலும் இந்த மண்ணில் அரசியலுக்கு வரலாம். வரவங்களை நம்ம தமிழ் தேசிய கருத்தில் அணிதிரட்டி, இளைஞர்களை அணிதிரட்டி அவரை தோற்கடிக்க வேண்டும். அப்பதான் தமிழ் மண்ணில் இனிமேல் தமிழ் தேசிய அரசியல் இல்லாத யாரும் வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு நீங்க என்ன பண்றீங்க? ஃபேசிஸ்ட் மாதிரி என்ன பண்றீங்க? இல்ல அவர் வரவே கூடாதீங்க, மராட்டியனா மானமர தமிழனாலாம் பேசுறீங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு என்ன சொன்னீங்க? சங்கி சக தோழன்கிறீங்க. தோழர்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய உன்னதமான வார்த்தை. இந்த உலகத்தில் எங்கு தவறு நடந்தாலும் தட்டி கேட்டு முற்போக்காக சிந்தித்து உயிரை விட்டவன், ஒத்த கருத்து உள்ளவனை நாங்க காம்ரேட் தோழர்னு அழைச்சிக்கிறோம். லெனினியே தோழர் தாங்கிறான், தோழர் சேங்கிறான், தோழர் ஃபெடரல் கேஸ் ஐயா தோழர் நல்ல கிண்டுதான் அவருக்கு மகிழ்ச்சியாக வரும். ஆனா நீங்க இந்த மண்ணிற்கு சம்பந்தம் இல்லாத, தொடர்ந்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் இந்த இனத்தை அழித்து, மொழியை அழித்து, நிலத்தை சிதைத்து கொண்டிருக்கிற எதிர் சித்தாந்தம் உள்ளவனை தோழர்னு சொல்லுகிற போது நமக்கு இனிமேல் இது பயணப்படுகிற பாதை இல்லை. ஆனா இந்த கொள்கை தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. தமிழ் மொழி, தமிழ் தேசியத்துக்கான வெற்றியிடம் தொடர்ந்து இந்த 50 ஆண்டு காலமா இருக்கு. அதை பூர்த்தி செய்யக்கூடிய சரியான நபர் இல்ல. அது பூர்த்தி செய்யக்கூடிய சரியான நபர் சீமான் இல்லை. ஐயா மணியரசன் இருக்கிறார், அவருடைய இதுக்கு தகுந்தல்வோர் இயங்கி கொண்டிருக்கிறார். அண்ணன் தியாகி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் எப்படின்னா ஒரே சித்தாந்தத்திலிருந்து வரல. ஐயா திமுக இருந்தார், அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், அதுக்கப்புறம் இல்ல தமிழ் தேசியம் தான் தீர்வு என்று மணியரசன். அதற்கு முன்பாகவே புலவர் கலிபெருமாள் அவர்கள், அவரும் திமுக இருந்தார், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் தான் தீர்வுன்னு அவர் வரார். அண்ணன் தியாக அவர்கள் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் அன்றைக்கு தஞ்சாவூர்லயே இருந்து கோபாலசாமி பழிவாங்கும் வெண்மணிக்கு பழிவாங்கப்படும் நடவடிக்கையால் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாறி வெளியே இன்றைக்கு தமிழ் தேசிய பாதையில் பயணப்பட்டிருக்கிறார். அப்படித்தான் ஒவ்வொருவரும் வருகிறார்கள். அதற்கான வெற்றிடம் சின்னதோ பெருசோ இயங்கிக் கொண்டேதான் இருந்ததுடைய அதை வெற்றிடம் போல காட்டியது சீமானுடைய பேச்சு திறமை. ஆனா இன்னைக்கு அந்த தலைமை அதை போட்டுதானா, முற்றிலும் தமிழ் தேசத்துக்கு எதிரான கருத்துள்ளவர்களை, சித்தாந்தம் கொண்டவர்களை நீங்கள் கொஞ்சம் கொலாவதும் மேடையில மட்டும் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க பாரு, அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் சரி, கொள்கை முடிவுன்னு வந்துட்டா எனக்கெல்லாம் நீங்க எதிரிங்கிறீங்க. பொதுவான ஓப்பனாவே கேட்கிறேன், நிறைய ஆடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சு தெரியும், போஸ்ட் ஓட்டுனா அந்த ஆடியோக்கள்லாம் இன்னுமே இந்த தேர்தல் சமயத்துல வைரல் ஆக்குவாங்க. அது உண்மையிலுமே சீமான் பேசினது தானே? அப்படிதான் நடந்து பாருங்க. நாங்கள் இருக்கிறவரை, நான் வெற்றி குமரன், புகழேந்தி மாறன், அண்ணன் ராவணன், புதுக்கோட்டையில் தனசேகர், திருச்சி பிரபு, எண்ணற்ற உறவுகள், கிருஷ்ணகிரியில் பிரபாகர், சேலத்தில் சங்கோதரர், ஏன்னா நாங்கள்லாம் அவர் உள்ள கூட இருப்போம். ஏன் நெல்லையில் போனால் சிவகுமார், இவர்கள்லாம் அருகில் இருக்கும்போது ஒரு ஆடியோ கூட வெளியே வந்ததில்லை. ஒரு ஆடியோ வீடியோ அதுதான் இப்போ வெளியே வந்தது. மக்கள்கிட்ட என்ன பெருசா பார்க்கப்படுது அப்படின்னா, நீங்களாம் இருக்கிறப்பையும் அப்படிதான் நடந்துகிட்டாராங்கிறத, அப்படித்தான் நடந்து கொண்டார். நாங்கள் அதை அப்பெல்லாம் இந்த பாலிசி டிசிஷன்ல நிர்வாக சிக்கல், அண்ணன் தன்னை மிஞ்சிய தன்னை எப்படி சுப்பீரியாரிட்டி போல, ஒரு ஆளுமை போல காட்டிக்கொள்வது எங்களுக்கு தெரிந்தால் கூட, காட்டிக்கொள்வது போல அவள் நடித்தால் கூட இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம். காரணம் என்னால் தமிழன், தமிழ்நாடு எப்படியாவது தமிழ் தேசிய கொள்கையில் வென்றுவிட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக சகித்து கொண்டோம். ஏன்னா நீ வெற்றிக்குமரன் பார்த்தா சிவில் இன்ஜினியர், அட்வொகேட்டு இவர் நம்ம திருநெல்வேலி சிவா, புகழேந்தி மரம் பிஏ, நான் பிஎஃப்ஏ டிஎஃப்டி, இத்தனை பேர் உங்களுக்கு உதவியாளர்கள் போல உங்களை சூவ மாட்டி விடவும், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் பணிவிடை செய்தல் காரணம் இந்த தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தவறுகளை சகித்து கொண்டிருந்தோம். ஆமா, உண்மை, புரியுதுங்களா? ஆனா எப்ப இது தவறாகுதுன்னா, உங்களுக்கு பாலிசி டிசிஷனே தவறாக போகுது, கொள்கை முடிவே தவறாக போகுது. அது நம்ம இருக்க வேண்டிய சரி. இப்ப தேர்தல் நேரத்துல நான் சம உரிமை கொடுக்குறேன்னு ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. பெண்கள் 234 தொகுதியில் பெண்கள் பாதி, ஆண்கள் பாதி, திருநங்கைகள் பாதி, இப்போ சமத்துவமாக நான் கொடுக்குறேங்க அந்த ஒரு முடிவு எடுக்கிறாருல. அந்த வேட்பாளர் தேர்வுகளில் தான் நிறைய பிரச்சனைகள் வருது நாம் தமிழர்ல. இந்த தேர்வு முறையை அவர் தனி ஆளாவே முடிவெடுக்கிறார். அதாவது 2016 எல்லோரும் சேர்ந்து கூடி முடிவெடுத்து செயல்படுவோம். அப்பொழுது காரணம் என்ன? ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இந்த கட்சியை ஆரம்பித்த மருதநாயகம், தம்பி விஜயராகவன், ஆனந்தராஜன், பல்வேறு பேர்
எல்லாம் கூட இருப்போம். ஏன்னா அவர் வயதில் சின்னவர்களாக இருந்தால் கூட கொள்கையில் அவரவர்கள் வந்து அவரை விட மேலானவர்களாக இல்லை அவர் அளவுக்கு ஈடானவர்களாக பேச தெரியாத ஒழிய, பேச தெரியாதவர்கள் பல பேர் இருந்தால் கூட புதுக்கோட்டை முத்துக்குமார், மைக்கேல் எல்லாரும் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால 234 பேர்த்தில் 2016 போட்டியிட வைத்தோம். 2 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அப்பயும் ஒருவரை ஹெல்மெட் சின்னத்தில் இருக்குது. 233 பேர், 32 பேர் நாம் தமிழர் கட்சி சின்னத்திலும் ஒருவர் சின்னத்திலும் போட்டியிட்டோம். அப்பொழுது ஒருவர் கூட பின்வாங்கவில்லை. அன்றைக்கு இருந்தவங்க தான் உண்மையான வீரர்கள், கொள்கை பிடிப்பாளர்கள். எங்கெல்லாம் ஏன் நிற்க வைக்கலாம், இவரை பார்த்துக்கணும், இவரை கூட இருக்கணும்னு இவரே வேணான்ட்டார். அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நானும் போலந்தி மாதிரினா யாருமே தேர்தலில் நிற்கல. அண்ணன் வந்து அப்போ நீங்கள் என்னென்ன எங்க கூட யார் இருக்கிறது அப்படின்ன உடனே சரி நமக்கு அது நோக்கம் இல்லை அப்படின்ட்டு இவர் கூடயே சுற்றுறோம். அன்றைக்கு வந்து இவ்வளவு அளவுக்குலாம் வந்து நமக்கு ஒரு அறை போட்டு கொடுக்கவோ உணவு கொடுக்கவோ வந்து நின்ற உறுப்பினருக்கு வேட்பாளருக்கு உண்மையிலேயே வசதி இல்லை. ஆனாலும் இன்றைய ஒரு 35 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நான் விவரம் தெரிந்து பார்க்கிற போது தன்னலம் கருதாது எந்த தியாகத்துக்கும் சொந்த காசை போட்டு உழைக்கிற ஒரு கட்சிக்கு உறவுகளாக கிடைத்தவர்கள் நான் அன்றைக்கு நாம் தமிழர்களாக இருந்தவர்கள் தான். நீங்கள் அதுக்கு முன்னே விஜயகாந்த் இருந்தாங்கன்னா வசதியான ஆள்லாம் இருந்தாங்க. அவங்களும் எந்த இதுவும் நோக்கம் இல்லாத ஒரு இதுக்கு அதுக்கு முன்னே ஏன்னா அதெல்லாம் 30 ஆண்டுகளுக்கு முன்பே யார் வைகோ கூட திரண்டது, பாமக திரண்டலாம். அதற்கு பிறகு நான் சொல்கிறேன், அவ்வளவு எழுச்சியாக இருந்தவர்களை 2019 முதலாக தன்னுடைய கொள்கையை சுருக்கி கொண்டு தளர்த்தி கொண்டு மாற்று கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டதால் இல்லை அந்த ஒரு கட்டம் தாண்ட முடியுது இல்லை. இந்த கட்டத்தில் வந்து நம்ம இறுக்கி பிடிச்சாகணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு அரசியல் தலைவராக கொள்கையை மீறி செயல்படுறாரு அப்படின்னு. கொள்கையை மீறி செயல்படக்கூடாது. இல்லை அதுதான் அந்த பொருளாதாரத்திற்கான ஆசை சீமானுக்கு வந்துருச்சாங்க, ஒரு பொதுவான பெரும் ஆசை வந்துச்சு. அதுக்கு முன்னே எங்களுக்கு இருந்திருக்குது, எங்களுக்கு தெரியல. காரணம் என்னன்னா எல்லாம் அப்படி எல்லாம் பல பேர் அப்பவே சொன்னாங்க, இவரை பார்த்து 2 நாளில் 3 நாளில் எல்லாம் ஜட்ஜ் பண்ணி வெளியே போனவங்களாம் இருக்காங்க, முடிவு செய்யப்பட்டு. நாங்கள்லாம் வந்து ஒரு தமிழ் தேசியம் என்ற திரை எங்கள் கண்ணை மட்டுமல்ல இதயத்தையும் மறைத்து விட்டது. புரியுதுங்களா? அது இங்கே பொருளாதாரத்தில் கொட்டி கொடுத்தார்கள். ஈழத்தமிழர்களும் இங்கிருந்து பிழைக்க போன செந்தமிழ் பாசறையில் இருக்க பல்வேறு தமிழ் உறவுகளும் கொட்டி கொடுத்தார்கள். தாம் பொழைக்க போன இடத்துல தான் இனத்திற்காக உழைக்கிற இந்த கட்சி இருக்குதே அப்படிங்கிறதுக்காக தன்னால் முடிந்த அளவுக்கு தன் தேவைகளை சுருக்கி கொண்டு நான் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன். பார்த்தா இதெல்லாம் வந்து பெரிய பேலஸ் மாதிரி அவங்களுக்கு இந்த அறை இருக்கு. இப்போ நான் பேட்டி கொடுத்ததெல்லாம் பேலஸ் மாதிரி வெறும் 6க்கு 6 அறையில் ஒரு முக்கோணத்தில் அடுக்கி போட்டுக்கிட்டு நமக்காக ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டில் போராடுகிறது, இவர் பேசுகிறாருன்னு நினைத்து கொட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். நாங்கள் பல தடவை பேசுவேனே, எங்களுக்கு இவர் தவறு செய்கிறாருன்னு செய்கிற போது அண்ணே இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு, எதுக்காகன்னே நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க, இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் இருக்கோம், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் உங்கள் செலவை ஏற்றுக்கொண்டால் கூட இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி 100 வருஷம் வாழ்ந்தாவே 30,000 நாள் தான். இன்றைக்கி அண்ணனுக்கு 60, இன்னும் அவர் 100 ஆண்டுகளே நல்லா வாழட்டும், இல்லை 150 ஆண்டுகள் கூட வாழட்டும். அது இன்னும் 60 வருஷம்னா கூட எவ்வளோ நாள்? 18,000 நாட்கள் தான், இல்லை 20,000 நாட்கள். நாங்கள் பல லட்சம் பேர் இருக்கோம். ஒருத்தர் இவருடைய செலவை ஏற்றுக்கொண்டாலே இன்னும் புனிதமானவராக இன்னும் வீரியமாக போராடி இருக்க முடியும். சாப்பாட்டுக்கு இல்லாத சுடுகாட்டில் படுத்து கிடந்தன்னு இவர் சொன்னார். அப்பவே சேகுவராய் பணியினையும் பெரியார் பணியினையும் பகத்சிங் பணியினையும் போட்டுக்கொண்டு வீரியமாக இருந்த நீங்கள் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் வருகிற போது இன்னும் எவ்வளோ ஒரு பிடிப்போடு இருக்கணும். அதையெல்லாம் நீங்கள் மறுத்து விட்டு பாலிசி டிசிஷனே தவறாக இருக்கும். எதனால் நீங்கள் வேல்முருகனை தேர்ந்தெடுத்தீர்கள்னு கேட்டீங்க, இவ்வளவு தமிழ் தேசியம் இருக்கும்போது. அப்படி அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதே நீங்கள் வந்து எப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் பொருளாகவோ பணமாகவோ தரக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தான் பதவி பிரமாணம் எடுத்தால் கூட எம்எல்ஏவாக இருந்தபோது கூட தமிழ்ச்செல்வன் அண்ணன் இறந்த பிறகு மாமா தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீது அவர்கள் புதுக்கோட்டையில் கூட்டம் நடத்துகிற போது மேடையில் ஏறி இந்த பதவி என் மயிருக்கு சமம், என் இனத்திற்கு உதவாத இந்த பதவி என் மயிருக்கு சமம், போனாலும் பரவாயில்ல என் இனத்தோட தான் நிற்பன்னு அப்பவே சொன்னார். இல்லை இன்னைக்கு அண்ணன் வந்து எந்த பொறுப்புலையுமே எதை வேணாலும் பேசலாம். அப்படி இருந்து கொண்டு இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கிற உண்மையான விடுதலை புலிகளும் ஈழ தமிழர்கள் மீது பட்டுள்ள விடுதலை விரும்புகிற தமிழர்களும் வேண்டுகிற ஒரு தலைவர் வேல்முருகன் தான். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு தளபதிகளை அவர்களை மருத்துவ உதவிக்கு எடுத்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியிலேயே வைத்து பாதுகாத்து சரி பண்ணி அரசினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு பார்த்து அனுப்பி வைக்கிறார். அப்ப இவர் வந்து இப்படியே சொல்லி நம்ம தான் காப்புரிமையே முதல்ல இந்த உலகத்துக்கு ஹம்பக்கானது. ஏன்னா என்னுடைய வேம்ப என்னுடைய மஞ்சளை எந்த நாட்டிலேயே இருக்கிறவன் அங்க விளையாத ஒருத்தனுக்கு காப்புரிமை வாங்குறான்.
அது எப்படி இருக்க முடியும்? காப்புரிமை என்பதே கார்பரேட்டுகளுடைய சதி வேலை. அது அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு நாங்க தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த மண்ணில் தமிழ் தேசியம் இன்னும் 50 ஆண்டு காலுக்கு எழுந்தே விடக்கூடாது என்று இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற போது எது ஒன்றும் தேவையில்லை என்று 2015 பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வந்து இவ்வளவு பெரிய அமைப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டமைப்பு என்று கட்டி எல்லா விஷயத்துக்குங்க நீங்க நாங்க வந்து இங்க சேரும்போது நீங்க என்ன பண்ணணும்? பெருமை பண்ணணும். நான்லாம் இப்ப வந்து ஐயா நாம் தமிழர் கட்சி எனக்கு எந்த கால் பண்ணரும் கிடையாது. இப்ப அதுதான் இப்போ என்னன்னா நாம் தமிழர் வளர்ந்த அந்த விதத்தை விட வாழ்வுரிமை கட்சி வளருமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு பாருங்க. வளர்க்கணும், நீங்க பாருங்க வளரும் கண்டிப்பா. இந்த கொள்கை இல்லைன்னா இவ்வளவு வந்திருக்க முடியாத. நீங்க இப்ப நாங்க இந்த 19ஆம் தேதி செம்மணி ஏன் சொல்ல வரேன்னா நாம் தமிழர்ல வந்து தகவல் தொழில்நுட்பத்துல சிறந்த கட்சியா வந்து நாம் தமிழர் கட்சி இந்த இந்தியாவிலே இருந்தது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவ்வளவு இளைஞர்கள் பட்டாளம் வந்து நாம் தமிழர்ல இருந்தாங்க. ஒரு பதிவு சீமான் போடுறாருன்னா அதற்கு திமுக அதிமுக எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற விதமா இருந்தாங்க. அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு நாசமா போயிடுச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அதை போல வேல்முருகனும் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் 100 விழுக்காடு பண்ண மாட்டார். காரணம் என்ன? முதலில் என்னன்னா அவருக்கு சுயநலம் கிடையாது. அவர் ஆல்ரெடி பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்தார். ஏன்னா அவர் குடும்பம் அண்ணன் தம்பிகளாக அவர்கள் ஒத்துழைத்து இருக்கிறார். கட்சியே 15 ஆண்டு காலம் தன் சொந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இது எதுக்கு சொல்றேன்னா கட்சியே 15 ஆண்டு காலம் சொந்த காசை போட்டு நடத்தியவர். சீமானுடைய வீட்டிற்கே பல்வேறு நாம் தமிழர்களுடைய உறவுகளும் தமிழ் மீது பற்றுள்ளவர்களும் தான் கொண்டாங்க இல்லையா? சீமானுக்கு என்ன சொல்றாங்க சும்மா ஒரு பேச்சுக்கு, ஏப்பா நீ தான் எந்த படமும் டைரக்ஷன் பண்ணலையே, நீ எது காருங்கிற. அதாவது ஒரு புதுப்பட டைரக்டரை விட நான் வேலை செய்த இணை இயக்குனர் படத்துக்கு அதிகமான சம்பளம் வாங்கணும். நான் எனக்கு இன்கம் டேக்ஸ் கேட்டிருக்கேன். சீமான் இன்கம் டேக்ஸ் கட்டுறான்னு கேட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் 21 தேர்தலில் 0 வருமானம் கொடுத்தவர் தானே. நான் வந்து 15 ஆண்டுகளாக இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கேன். என்ன வருமானம் வருது பாருங்க. நான் பண்ணிய படம் எல்லாம் பெரிய பெரிய படம். இது அப்புறம் வருவோம். அப்படி 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தியிருந்து தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு பேர் எத்தனை போராட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களில் 36 மருத்துவக் கல்லூரி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வேல்முருகன் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற போது அன்றைக்கு மருத்துவத்துறையினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக ஒன்றிய அரசில் இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சின்னு சொல்லி 10 மருத்துவக் கல்லூரி தான் இருந்தது. மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று அந்த ஒத்த சீட்டை கொண்டு வந்து தான் அவரு அன்னைக்கு செஞ்சாரு. அதை வந்து கடைபிடிச்சாரு. இன்னைக்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றிருக்காரு. ஒவ்வொரு கலைக்கல்லூரி வேண்டும் சட்டம் போட்டு தமிழ் தேசியத்துல வந்து சீமானை விட சிறந்தவர் வேல்முருகன். சீமானை விட சிறந்தவர், ஒழுக்கமானவர், பண்புள்ளவர். தன் உறவுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடியவர். இவர் வந்து காட்டி கொடுத்துருந்துருவாரு. அதுக்கு பல்வேறு காரணம். முத்துக்குமாருடைய கொலை இருக்குது. பல்வேறு கட்சிகளில் இருந்து இன்றைக்கு இவர் அருகில் இருக்கிற பலர் கட்சியில் இருப்பவர்கள் போராடினால் காட்டி கொடுப்பதும் அவரை கைது பண்ணுவதும் அதுவும் PCR ஆக்டிலே கைது பண்றதும் உறுதுணையாக இருக்கிறவர் தான் சீமான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்பவும் இருக்கிற பல பேரை சட்டத்திற்கு உட்பட்டு தவறான வழக்கு பதிவுபடும்போது அவர்கள் எல்லாம் காப்பாற்றியவர் வேல்முருகன். அதனால்தான் இன்னைக்கு நாங்க தமிழ் தேசியத்துக்கு இன்றைக்கு அவரும் இருப்பதில் வாக்கரசில் ஐயா இருந்தால் கூட தியாக இருந்தால் கூட இன்னும் வீரியமாக பலாயிரக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தகுதியும் திறமையும் அண்ணன் இருப்பதால் அவரோட வந்து நாங்க சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ சில இடங்கள்ல சார், இப்போ நீங்க தமிழ் தேசியத்துல வந்து ரொம்ப உறுதுணையா ஒரு இதா இருக்கீங்க, நெருக்கமா இருக்கீங்க. சில நேரங்களில் சீமான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையா வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் ஷேர் பண்ணி அதை கேவலமாக பேசினாங்க. இந்த ஆமக்கறி விஷயமா இருக்கட்டும், மற்ற ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல. ஒரு தமிழ் தேசியவாதியை நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி உணர்ந்தீங்க? அதெல்லாம் ரொம்ப கேவலமாக உணர்வேன், ஃபீல் பண்ணுவேன், உள்ளே போய் சண்டை போடுவேன். எதெல்லாம் சொன்னேன்னு சொல்லிட்டுங்களா? நீங்கள் வந்து இங்கே பேசும்போது எதுக்காக உங்களை ஈழத்தில் எதுக்காக அழைத்தார்கள்? அவங்க என்ன ஏடிபியும் இல்லை சரவண பவனுமா அங்கே நடத்தியிருந்தாங்க? தமிழர் உணவு திருவிழாவுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க. போகும்போதும் நீங்களே சொல்கிறீங்க பல்வேறு இடத்துல. ஏன்னால் அந்த விஷயம் எனக்கு தெரியும். நான் தான் அதை திட்டமிட்டு அவரை வந்து அனுப்பி வச்சோம். 14 நாள் இருந்தார். விசா திருப்பியும் ரெனியூவல் பண்ண முடியல. 14 நாளில் 2 முறை அண்ணனை சந்திச்சார். நான் இவர் மேலே இருக்க இவர் தவறு செய்கிறாரு இருந்தாலும் ஐயோ சீமான் அண்ணன் தலைவரை சந்திக்கல, அந்த போட்டோத்தில் பொய்யெல்லாம் சொல்ல. அது வந்ததே எனக்கு தான் வந்தது. 6 போட்டோவும் எந்த தேதி எந்த கேமராவில் எடுத்தோம் என்னுடைய மெயில் ஐடிக்கு தான் வந்தது. அதை நம்ம மறுக்கவில்லை. நடுவில் போட்டோஷாப்லாம் பண்ணி கொடுக்க சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் சொல்லல. அந்த பேட்டியில் கூட நான் அப்போது இவரோடு வெளியே வந்திருந்தால் கூட இல்லை, அந்த புகைப்படம் உண்மைதான் நான் சொன்னேன். அது உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து நடந்த விதம் என்பட்டிருக்கு. வந்து நீங்கள் வந்து அண்ணனை வந்து ஒரு 5 ஸ்டார் செஃப் மாதிரி
நடந்திருக்கலாம். அவரோட ஏதாவது உணவு உபசரிப்பு உறவுகளை விருந்தோம்பல் முறை தமிழர்களுக்கு இயற்கையானது. அதுவும் இங்க இருக்கிற தமிழர்களை விட ஈழ பொதுவான பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் பண்ற விஷயங்கள் அதான் சொல்ல வரேன். இவர் பிரபாகரன் இப்படிதான் பண்ணிருப்பாரோ, இவர் வந்து பிரபாகரன் இப்படிதான் சொல்லிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இவருக்கு எப்பயுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு. அதை மறைப்பதற்காக தன்னிடம் உயர்ந்த குணம் இருப்பது போலவும் மிகை மதிப்பின் காரணமாகவும் ரொம்ப பீத்திக்குவார். நான் வந்து 74ல் சுட்டேன். அது வந்து அது இருந்த துப்பாக்கிலாம் அங்கே எல்லாலன்னு ஒரு படம் நான் எடுத்துட்டு இருந்தாங்க. அதில் இவர் எடுத்து பார்த்தது அவங்க வந்து ரியலாகவே அங்கே ஆர்டெல்லாம் எப்படின்னா பாலம்னா ரியலாக போட்டுருவாங்க. கிரானைட் குண்டு அடிக்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம், சின்ன பவுடர் வச்சு இங்கே சினிமாவில் தூரத்துலேருந்து ரிமோட் இப்போலாம் ரிமோட்டில் அடிப்போம். அவங்களாம் ரியல் குண்டே வெடிச்சு விட்ருவாங்க அங்கே. அப்படி போய் பார்த்துட்டு வந்து வெறும் பொய்யாவே சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணி ஏன் நாங்கள் இதை சொல்ல முடியாதுன்னா அப்போ பாலிசி டிசிஷன் தப்பு இல்லை, கொள்கை முடிவு தவறாக இல்லை, அதெல்லாம் நிர்வாக சிக்கல். இது வந்து நமக்கு பின்னாடி வரும். இல்லைன்னா பொட்டமனே மயிரான்னு சொல்லுவாங்க. ஏங்க மொசாத்து சிஐஏ ராவுக்கு இணையாக அந்த சின்ன நாட்டில் இருந்து கொண்டு தன் சொந்த அறிவை பயன்படுத்தி இவர்களுக்கெல்லாம் சவால் விட்டு கொண்டிருந்த ஒரு புலனாய்வுத்துறையினுடைய தளபதியாக இருந்த பொட்டமணியை மயிரான்னு சொல்ற ஒரு ஆளு. அந்த ஈழத்துடைய அந்த அணி இல்லாதனால தானே அந்த பேச்சு அவருக்கு வருது. இல்லை சொல்றேன், நீங்க ஈழத்து விஷயத்திற்கு சீமான் வந்து எல்லாம் இங்கே இருக்க தம்பிகள் கூட அதை பார்க்கும்போது கோபப்படுறாங்க. இல்லை சீமானெல்லாம் பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்துக்க முடியாது, ஈழ விஷயத்தை வந்து தமிழரிடம் கொண்டு போய் சேர்த்துக்க முடியாது. சீமான் தயவு செய்து இல்லாத பேசாத இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ் பிஜேபி உட்பட பிரபாகரனை கொண்டாடி இருப்பான், தமிழ் தேசிய விடுதலையை ஆதரித்திருப்பான். அதற்கான காரணங்களை அத்தனை கட்சிகளையும் பேசியிருக்கும். நீங்க ஒருத்தரே காப்புரிமை நாதான் சொல்லி எல்லாத்தையும் பகைச்சு கொண்டு அங்க சிங்களவர்களையே அண்ணன் பகைத்துக் கொள்ளவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாத வீரர்கள் அந்த இராணுவத்தை தான் அவர் சண்டை போட்டார் ஒழிய, அதுவும் சண்டை நடந்தது ஈழத்தில். அங்கு போய் நீங்கள் வந்து கொழும்பு விமான நிலையத்தில் தாக்கப்படுவது கூட அந்த பயணிகளும் அந்த பொதுமக்களும் சாவாத அளவுக்கு சண்டை போட்டவர். நீ என்ன பண்ற, இருக்க எல்லாத்தையும் பகைச்சுக்கிற. தமிழ் தேசிய கருத்தியல் தமிழரிடம் வீறு கொண்டு வருகிற போது மாற்றுமொழி சிறுபான்மையர்களை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது. தமிழ் மொழி பேசுகிறவர்களும் தமிழ் நிலத்தில் தாயகமாக கொண்டு வாழ்கிறவர்களும் தமிழனுடைய தேசிய இன எழுச்சிக்கு வீரியமாக வித்தாக இருந்ததுதான் மொழிப்போரில் செத்த மாற்று மொழியாளர்கள். இப்பொழுது ஈழ விஷயத்துக்காக முத்துக்குமார் வரை இந்த செங்கொடி வரை செத்த 26 பேர் 3 பேர் மாற்று மொழியாளர்கள். தென்னாப்பிரிக்காவில் போராடின நெல்சன் மண்டேலா வெள்ளையர்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசல. அமெரிக்காவின் கருப்பின விடுதலைக்கு போராடிய மார்ட்டின் லூதர் கிங் வெள்ளையருக்கு உரிமை பறிக்கப்படும் பேசல. அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு அதில் இருக்க முற்போக்காளர்களையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டுதான் போராட முடியும். இதைதான தலைவர் சொல்றாரு. ஒரு தேசிய இனம் தனது விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்துக் கொண்டு வெல்ல முடியாது. அதே போல அந்த மண்ணில் இருக்கிற மாற்று தேசிய இனங்கள் அந்த தேசிய விடுதலைக்கு உதவாமல் அவர்களும் வெல்ல முடியாது. ஏன்னா அந்த மண்ணில் இருக்கிற தேசிய மொழி தேசிய மக்களின் விடுதலையில் தான் அவர்களுடைய விடுதலையும் உள்ளடங்கி இருக்குதுங்கிறார். நீங்க இங்க என்ன பண்றீங்க, என்னென்ன பேசுறீங்க? மொத்தத்துல எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு. அதாவது இந்த அரசியலின் நடிப்பு அரசியலாக ஒரு நடிகராக தன்னை இவரே பண்ணதனுடைய சீரழிவு தான் இன்னைக்கு என்ன பண்ணுது, பயத்தினுடைய காரணமாக இப்ப நீங்க ஈழம் முழுக்க இலங்கை முழுக்க தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் சிங்களவர்கள் 1.5 கோடி பேர் ஆண்டு இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காக அவளை வெளியே போய் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் 70 லட்சத்துக்கு மேற்பட்ட மாற்று மொழியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக தமிழ்நாடு தமிழருக்கு என்று ஐயா முழங்கியது இவர்களெல்லாம் உள்ளடக்கிய ஒரு தமிழ்நாடு தானே ஒழிய மாற்று மொழியாளர்களை வெளியே போகணும்னு நீங்க சொல்லி முடியுமா? அப்ப நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க தமிழ் தேசிய இன அரசியல் வெல்ல வேண்டிய ஒழிய இன தூய்மையாதம் வெல்லக்கூடாது. இன தூய்மை என்பது இன்றைக்கு உலகத்தில் எங்குமே இல்லை. அப்ப தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த துரோகி சீமான் தான். தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் பிழைப்பு சந்தர்ப்பவாதி. இன்னும் சொல்ல போனால் சீமான் ஒரு காலும் போராளியாக இருக்க முடியாது, அரசியல் புரோக்கராகத்தான் இருக்க முடியும். இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு இன்றைக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தான் தொடர்ச்சியாக சரியான நபர். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றி.